நான் எங்கள் அம்மாகிட்டையும் இதை சொல்லலை, என் பிள்ளைகள்ட்டையும் எனக்கு இவ்வளோ வயசாகுது சொல்லலை. அது வேற யாரும் கிடையாது, அந்த சின்ன பையன் என் தாய் மாமன் தான். உண்மையாகவே பார்த்த கதை. கோயிலுக்குள்ளே இருந்து ஜல் 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 ஜல்னு இது உண்மை கதை. இது கதை கிடையாது, நான் சொல்கிறேன், நான் பார்த்த உண்மை கதை. ஒரு நாள் ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த பையன் இந்த சீட்டு விளையாடுறாங்களே, அதே மாதிரி கிராமத்தில் நிறைய பெரியவங்க விளையாடுவாங்க. அந்த மாதிரி அந்த பையனும் அதில் போய் விளையாண்டுருக்கான். 2 ரூபானா ரொம்ப பெரிய விஷயம். 2 ரூபா செவிச்சிருக்கான். செவிச்ச உடனே அப்போ கரண்டுகள்லாம் கிடையாது நிறையா. வீட்டுக்கு போகாமல் இந்த ஆற்று மண் அடித்து அவங்கவுங்க வீட்டு முன்னால் ரோட்டுகளில் நிறைய போட்டிருப்பாங்க. இந்த வெக்கைக்கு எல்லாமே வெளியே படுத்து கிடப்பாங்க. அவங்க நிறைய பேர் படுத்திருந்தோன்னா அவங்க கூட போய் அவன் படுத்துட்டான். ஒத்தியில் வீடு, அவங்க வீடு கடைசி ஒதுக்குப்புறமா இருக்குது. அதனால அவன் அங்கே படுத்துட்டான். படுத்து நல்லா தூங்கிட்டான். தூங்கின உடனே கால்ட்டு இப்படி ஒரு எத்து, அந்த மண் ஆற்று மண்ணில் படுத்திருக்கானா, கால்ட்டு ஒரு எத்துன உடனே அவன் மூஞ்சி காது எல்லாம் மண். உடனே அவன் கண்ணை மூடிட்டு எஞ்சிட்டு காதை இப்படியே குளிக்கிட்டு, யாரு இப்படி மண்ணெண்ணிய மூஞ்சிலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி முழிச்சு பார்த்துருக்கான். முழிச்சு பார்த்த உடனே ஒரு பனை உயரத்துக்கு அந்த முனியசாமி தாடியோட ஒரு பனை உயரத்துக்கு நின்றுருக்கு. ஏற்கனவே அந்த பையன் பேரும் முனியசாமி தான். உடனே பார்த்துட்டு பிள்ளை பதறிடுச்சு. பதறி போய் 5-6 பேர் படுத்திருக்கவங்க கூட சேர்ந்து நடுமத்தியில் போய் படுத்துக்கிட்டு, வீட்டுக்கு நேரம் போல் நைட்டில் போக முடியாதே அங்கே உள்ளே படுத்துக்கிட்டு. படுத்த உடனே கொஞ்சம் தூரம் கழித்து, ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே எட்டி பார்த்த உடனே ஒரு 10-20 அடிக்கு அந்த பக்கம் பார்த்தால் ஒரு பனை உயரத்துக்கு இருந்த சாமி ஒரு சின்ன பறவை மாதிரி சரட்டுன்னு பறந்து போக பார்த்து. அதுக்கப்புறம் காலையில் அவங்க அம்மாட்ட சொல்லி, ஏம்மா இந்தபடிக்கு நான் ஒரு சாமி என்னை இது பண்ணிட்டாருமா பார்த்தேன் அப்படின்னோன்னா, நீ பயப்பட்டுறாதையா, அது முனியசாமிக்கு எசக்கி மாவுக்கெல்லாம் நம்ம பயப்படாமல் தைரியமாக இருந்தோம்னா பரவாயில்ல, பதறிட்டோம்னா அது அவ்வளோதான் நமக்கு. அதனால் அந்த ஆச்சி நீங்கள் பயப்படாதையா, அது வேற ஒன்றும் கிடையாது, முனியசாமி தான், உன் பேரும் முனியசாமி தான், அது உன்னைய பார்த்துருக்கு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அது ஒரு உண்மை கதை, சாமி கதை. அதே மாதிரி எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். 10 வயசு இருக்கும்போது எங்கள் ஊரில் மேய்க்க ஒரு குளமும் ஒரு கோயிலும் இருக்குது, ஐயனார் கோயில் இருக்குது. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஆடுலாம் அங்கே தான் மேய்க்க போவோம், மாடு மேய்க்க காட்டுக்கெல்லாம் போவோம். அந்த வழி கூடியே தான் எப்பவும் போவோம் வருவோம், அடிக்கடி பார்ப்போம். அப்போ ஒரு நாள் தச்சுருவமாக நான் அங்கேருந்து வாரேன், காட்டில் பொழுதடைய நேரம் மூந்தி கருக்க ஆடை பற்றிக்கிட்டு வாரேன். வரும்போது அந்த கோயிலுக்குள்ளே இருந்து, இது நான் உண்மையாகவே பார்த்த கதை, கோயிலுக்குள்ளே இருந்து ஜல் 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 ஜல்னு ஒரு 7-8 வயசு இருக்கும் ஒரு பிள்ளை, நல்லா கலரா. சாமின்னா அப்போ எப்படி இருக்கும், அவளை ஒரு கண் பார்க்க முடியாத அளவுக்கு வருது. அந்த கோயிலுக்கு வடக்க ஒரு சின்ன கோயில் மாதிரி சும்மா, அதுங்க அது என்னதுன்னு தெரியாது, நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில, அது இருக்கும். அதுக்குள்ளே அது இது நுழையுது. நுழையோடனே நான் பட்டாருன்னு முழிச்சு, எனக்கு ஒரு உஷார் மாதிரி சாமியை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, என்னைய நல்லா வைங்க, நான் நல்லா இருக்கணும், என்னைய நல்லா வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அது உள்ளே போயிருச்சு அந்த ரூமுக்குள்ளே. உள்ள அதுவும் கோயில் தான், சின்ன கோயில். அது உள்ளே போயிட்டு அது சொல்லுது, உனக்கு இப்போ நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ மேலே போய் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிச்சு. நான் எங்கள் அம்மாகிட்டையும் இதை சொல்லலை, என் பிள்ளைகள்ட்டையும் எனக்கு இவ்வளோ வயசாகுது சொல்லலை. இப்போ அது நினைவுக்கு வந்தது. அதனால இதோட நான் இவ்வளோ வயசுலேயும் கஷ்டப்பட்டு நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடணுன்னு தான் பார்க்குறேன். அது என்னன்னா மேலே போய் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னும் அது எப்போ நான் நல்லா இருக்க போகிறேன்னு தெரியலை. மேலே தான் ஒரு வேலை போய் அடுத்த ஜென்மத்தில் கண்டு நான் நல்லா இருக்கேனா என்னன்னு தெரியலை. ஆனால் அதை நான் தத்துவமாக என் கண்ணால் பார்த்தேன். அது ஒரு உண்மை கதை.
அது வேற யாரும் கிடையாது, அந்த சின்ன பையன் என் தாய் மாமன் தான். எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தம்பி தான். எங்கள் மாமா மிலிட்ரியில் இருந்தார், இப்போ அவர்லாம் இறந்து போனார். அடிக்கடி அவர் சொல்லுவார், எங்கள் மாமாவுக்கு பேரே முனியசாமி தான், இருந்தாலும் அடிக்கடி நான் சாமியை பார்த்தேன், நான் முனியசாமியை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போதான் எனக்கு வந்து நம்மளும் சாமியை பார்த்தோமே கோயிலேருந்து. அவ்வளோ அழகான பிள்ளை, அவ்வளோ ஒரு சின்ன பிள்ளை, காலில் கொலுசு நகையுமா போட்டு ஜல்லுன்னு வந்து உள்ள நாடு மேய்ச்சிட்டு 6:30 மணி வார என் கண்ணுக்கு நல்லா அழகா தெரிஞ்சிச்சு. அப்போ நான் கும்பிட்டுக்கிட்டு என்னை எல்லாம் வைங்கன்னு கேட்டதுக்கு, நீ மேலே போய் நல்லா இருப்ப அப்படின்னு என்னை சொல்லிட்டு போ. ரொம்ப நன்றி, வணக்கம்.